வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நம்ம வடகறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பச்சைப்பருப்பு, 2 பெரிய சைஸு வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 4 பச்சை மிளகாய், 2 தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள். தாளிக்கிறதுக்கு 1 இன்ச் பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 10 முந்திரி, 1/2 கப் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பிரிஞ்சி இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சைப்பருப்பு 3ஐயும் நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருங்க. இது வெறும் கடலைப்பருப்பு மட்டும் யூஸ் பண்ணியும் செய்யலாம். நம்ம துவரம்பருப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கடலைப்பருப்பு மட்டும் செய்யும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கிறதுக்கு தான் துவரம்பருப்பு. நம்ம பச்சைப்பருப்பு சேர்த்தோம்னா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும் குழம்புக்கு. அதுக்கு தான் பச்சைப்பருப்பு சேர்க்குறோம். நீங்கள் விரும்பலைன்னா இது ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் கடலைப்பருப்பு மட்டும் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். பருப்பு ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ நம்ம தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிச்சம் மசாலாவில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மசால் வடைக்கு அரைக்கிறதோட கொஞ்சம் நைஸாக இருக்கணும். ஆனால் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. அரைக்கும் போது கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வடைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வடைக்கறி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி பக்கோடா மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சி அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துடணும். ரொம்ப பொரியக்கூடாது. நம்ம வடைலாம் செய்கிற மாதிரி கிறிஸ்பியாக அப்படி ஃபுல்லாக பொரிக்க வைக்கக்கூடாது. லேசாக ஹாஃப் பாயில் மாதிரி பொரித்து எடுத்துடணும். ஏன்னா ரொம்ப பொரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஹார்டாயிடும். இந்த மாவை இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து உதுத்தும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும், சிவக்க வேண்டாம். வெந்துடுச்சு. உங்களுக்கு நல்லா பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். வடை அளவுக்கு சிவக்கெல்லாம் விடக்கூடாது. இந்த மாதிரி ஆனவுடனே போதும், எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், எடுத்து வச்சுருந்த மாவு மொத்தத்தையும் நான் இந்த மாதிரி சுட்டி எடுத்துட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம கை பொறுக்கிற அளவு ஆறினப்புறமா இதை மொத்தத்தையும் தூள் பண்ணிக்கலாம். அந்த கடாயிலேயே ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் போட்டு பொரிச்சிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவு கண்ணாடி மாதிரி வதங்கின உடனே இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில்
தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஏற்கனவே நம்ம வடையில் பாதி போட்டிருக்கோம். குழம்புக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, கடைசியாக சேர்த்துக்கலாம். உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 3 சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ அங்கே மசாலா வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த வடையெல்லாம் தூள் பண்ணி வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு. இப்போ மூடியை திறந்துட்டு நல்லா கலந்து விடலாம். பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ வடைக்கறி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம தூள் பண்ணியிருக்க வடையை இதில் சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கரம் மசாலா தூளை இதுக்குள்ளே போட்டுருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வெந்து ஆறும்போது இன்னும் கெட்டியாகும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போவே ஒரு மூடி போட்டு 3 நிமிஷம் வேக வைக்கலாம். மூணு நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்துடலாம். பாருங்கள், வடைக்கறி எவ்வளோ திக்காயிடுச்சு இல்லையா? இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் துருவலும் முந்திரியும், அதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறது. விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். தேங்காய் சேர்த்தப்புறம் கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் 1 நிமிஷம் கலந்து விடுங்க போதும். சூடாகட்டும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான மணமான வடைக்கறி சாப்பிட தயார். இதை நம்ம இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.